கூட ಈ ದಿನದಲ್ಲೂ ಕೂಡ ಆಮೆನ್ தேவன் எங்களோடு பேச போகிறார். ದೇವರು ನಮ್ಮ ಸಂಗಡ ಮಾತಾಡಲಿದ್ದಾರೆ. ஆமென். கர்த்தருடைய வார்த்தை எங்களுடைய உள்ளத்திலே வந்து பலப்படுத்த போகிறது. ದೇವರ ವಾಕ್ಯ ನಮ್ಮ ಹೃದಯಗಳಲ್ಲಿ ಅದನ್ನು ಬಲಪಡಿಸಲಿದೆ. ವಿಶ್ವಾಸಿக்கிறீங்க? ಎಷ್ಟು ಜನ ನಂಬುತ್ತೀರಾ? ஹalleluya 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 ஹalleluya. ஆமென். பக்கத்துல இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, ಪಕ್ಕದಲ್ಲಿರೋರನ್ನ ನೋಡಿ ಹೇಳಿ, அவருடைய உடன்படிக்கையிலே நாங்கள் நிலைத்திருக்க வேண்டும். ಆತನ ಒಡಂಬಡಿಕೆಯಲ್ಲಿ ನಾವು ನೆಲೆಯಾಗಿರಬೇಕು. ஆமென். சொல்லுங்க, பக்கத்துல இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க. ಹಾಗೆ ಪಕ್ಕದಲ್ಲಿ ಇರೋರನ್ನ ನೋಡಿ ಹೇಳಿ, ವಾವ್ ஹalleluya ஹalleluya. ஆமென். நாங்கள் உடன்படிக்கையிலே இருக்க வேண்டும். ನಾವು ಒಡಂಬಡಿಕೆಯಲ್ಲಿರಬೇಕು. ஆமென். ஹalleluya ஹalleluya. நமக்காக ஒரு ரத்தம் சிந்தப்பட்டது. ನಮಗಾಗಿ ಒಂದು ರಕ್ತ ಸೋರಿತು. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ಎಷ್ಟು ಜನ ಆಮೆನ್ ಅಂತೀರಾ? எங்களுக்காக ரத்தம் சிந்தப்பட்டிருக்கு. ನಮಗೋಸ್ಕರ ಒಂದು ರಕ್ತ ಸುರಿಸಲ್ಪಡ್ತು. ஆமென். அந்த ரத்தம் என்றைக்குமே கூட மங்கி போகிற செத்து போன ரத்தம் கிடையாது. அது உயிரோடவே எங்களுக்காக பரிந்து பேசக்கூடிய ரத்தம். ಎಂದು ಕೂಡ ಅದು ಬಲ ಕಡಿಮೆ ಆಗದೆ ಇರುವಂತ ಸೆತ್ತೋಗುವಂತ ರಕ್ತ ಅಲ್ಲ, ಅದು ನಮಗಾಗಿ ಅದು ಮಾತಾಡುವಂತ ರಕ್ತ. எதுமே. அதனால தான் வேதம் சொல்லுகிறது, யாக்கோபுக்கு விருத்தமா எந்த மந்திரமும் இல்ல. ಅದಕ್ಕೆ ಸತ್ಯವೇದ ಹೇಳುತ್ತೆ, ಯಾಕೋಬನ ವಿರೋಧವಾಗಿ ಯಾವ ಮಂತ್ರವೂ ಇಲ್ಲ. ಇಸ್ರಾಯೇಲಿಗೆ ವಿರೋಧமாக எந்த குறி சொல்லலும் இல்ல. ಇಸ್ರೇಲ್ಗೆ ವಿರೋಧವಾಗಿ ಯಾವ ಒಂದು ಮಾಟ ಮಂತ್ರಗಳು ಕೂಡ ಇಲ್ಲ. ஏனென்றால் நாங்கள் ஒரு கோட்டைக்குள்ள வாழுகிறோம். ಯಾಕಂದ್ರೆ ನಾವು ಒಂದು ಕೋಟೆಯ ಒಳಗೆ ಬದುಕಿದ್ದೇವೆ. அந்த கோட்டை வேற எதுவுமே இல்ல, இயேசுவின் ரத்த கோட்டைக்குள்ள வாழுகிறோம். ಆ ಒಂದು ಕೋಟೆ ಬೇರೆ ಯಾವುದೂ ಅಲ್ಲ, ಯೇಸು ರಕ್ತ ಅನ್ನುವಂತ ಕೋಟೆಯ ಒಳಗೆ ನಾವಿದ್ದೇವೆ. கர்த்தருடைய நாமம் ஒரு உயர்ந்த அடைக்கலம். ದೇವರ ನಾಮ ಒಂದು ಉನ್ನತವಾದ ಒಂದು ರಕ್ಷಣೆಯು. நீதிமான் அதற்குள்ள போய் பத்திரமா இருப்பான். ನೀತಿವಂತನು ಅದರ ಒಳಗೆ ಭದ್ರವಾಗಿರ್ತಾನೆ. சொல்றீங்க, நான் பத்திரமா இருக்கிறேன். ಎಷ್ಟು ಜನ ಹೇಳ್ತೀರಾ, ನಾ ಭದ್ರವಾಗಿದ್ದೇನೆ, பத்திரமா இருக்கிறேன். ನಾ ಭದ್ರವಾಗಿದ್ದೇನೆ. பக்கத்தில் 1000 பேர், ನನ್ನ ಪಕ್ಕದಲ್ಲಿ 1000 ಜನ, என் வல பக்கத்தில் 10000 பேர் செத்து கிடந்தாங்க. ನನ್ನ ಬಲಗಡೆ 10,000 ಜನ செத்து ಬಿದ್ರೇನು ಕೂಡ ஒன்றுமே அணுகாது. ನನ್ನನ್ನು ಏನು ಮುಟ್ಟಲ್ಲ. நான் எதற்காக இருப்பேன்? ನಾನು ಯಾವುದಕ್ಕಾಗಿ ಇರ್ತೇನೆ? எதிரிகளை கர்த்தர் வந்து அவர் வந்து தண்டிக்கிறவர் என்றதுக்கு சாட்சியாய் நான் இருப்பேன். ವೈರಿಗಳನ್ನು ದೇವರು ದಂಡಿಸ್ತಾರೆ ಅನ್ನುವುದಕ್ಕೆ ಸಾಕ್ಷಿಯಾಗಿ ನಾನು ಇರ್ತೇನೆ. சொல்லுங்க, அவங்க எல்லாம் செத்து கிடப்பாங்க. ಎಲ್ಲರೂ ಹೇಳಿ, ಅವರೆಲ್ಲ ಸೆತ್ತು ಬಿದ್ದಿರ್ತಾರೆ. நான் சாட்சியாய் இருப்பேன். ಆದ್ರೆ ನಾನು ಸಾಕ್ಷಿಯಾಗಿರ್ತೇನೆ. சிங்கத்தின் மேல் நடப்பேன். ಸಿಂಹದ ಮೇಲೆ ನಡೆಯುವೆನು. ஆமென். சீரும் சிங்கங்கள் மேல் மிதிப்பேன். ಗರ್ಜಿಸುವಂತ ಸಿಂಹವನ್ನು ತುಳಿಯುವೆನು. தேள்கள் மேல் நடப்பேன். ಚೇಳಿನ ಮೇಲೆ ನಾನು ನಡೆಯುವೆ. பாம்பின் மேல் நடப்பேன். ಸರ್ಪದ ಮೇಲೆ ನಾನು ನಡೆಯುವೆ. எனக்கு எதுவுமே என்னை சேதப்படுத்தாது. ನನಗೆ ಏನು ಆಗುವುದಿಲ್ಲ. ஆமென். எத்தனை பேர் இன்றைக்கு விசுவாசிக்கிறீங்க? ಎಷ್ಟು ಜನ ಇವತ್ತು ನಂಬುತ್ತೀರಾ? எல்லாரும் சொல்லுங்க, அந்த இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என் மேல் இருக்கிறது. ಎಲ್ಲರೂ ಹೇಳಿ, ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ರಕ್ತವು ನನ್ನ ಮೇಲೆ ಇದೆ. ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ಎಷ್ಟು ಜನ ಆಮೆನ್ ಅಂತೀರಾ? அவர் ரத்தத்தை சிந்தி எங்களை அதனாலே எங்களை மூடி விட்டார். ಆತನು ರಕ್ತವನ್ನು ಸುರಿಸಿ ಆ ರಕ್ತದಿಂದ ನಮ್ಮನ್ನು ಮುಚ್ಚಿದ್ದಾರೆ. எதிரிகள் கண்களுக்கு படாதபடி அந்த ரத்தத்தினால் எங்களை மூடி விட்டார். ವೈರಿಯ ಕಣ್ಣುಗಳಿಗೆ ನಾವು ಕಾಣದೇ ಇರುವ ರೀತಿಯಲ್ಲಿ ಆತನ ರಕ್ತದಿಂದ ನಮ್ಮನ್ನು ಮುಚ್ಚಿದ್ದಾರೆ. இயேசுவுடைய முகம் யாரும் கண்டுபிடிக்காத அளவுக்கு கோரமாக மாறிவிட்டது. ಯೇಸುವಿನ ಮುಖ ಯಾರು ಕೂಡ ಕಂಡಿಡಿಯಕ್ಕಾಗದೇ ಇರುವ ಹಾಗೆ ಘೋರವಾಗಿ ಬದಲಾಯಿತು. அவரை பார்த்தவர்கள் முகங்களை மறைக்கும்படி அவர் கோரமாய் மாறினார். ಆತನನ್ನು ನೋಡಿದವರೆಲ್ಲ ಮುಖ ಮುಚ್ಚಿಕೊಳ್ಳುವ ರೀತಿಯಲ್ಲಿ ಆತನು ಘೋರವಾಗಿ ಬಲಿಯಾದನು. இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தம், ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ರಕ್ತ, அது இயேசுவே என்ற அடையாளம் கண்டுபிடிக்காத அளவுக்கு அவரை மறைச்சிடுச்சுன்னா, ಆ ಯೇಸುವೇ ಇದು ಅಂತ ಗೊತ್ತಾಗದೇ ಇರುವ ರೀತಿಯಲ್ಲಿ ಆ ರಕ್ತ ಆತನನ್ನು ಮುಚ್ಚಿತು ಅಂದ್ರೆ, அவருடைய ரத்தம் என் மேல ஊற்றப்படுகிறதும் கூட அதற்காக தான். ಆತನ ರಕ್ತ ನನ್ನ ಮೇಲೆ ಸೋರಲ್ಪಡುವುದೇ ಆ ಕಾರಣಕ್ಕಾಗಿ. நான் யார் என்ற அடையாளத்தையே மாற்றி விடுகிறேன். ನಾನು ಯಾರು ಅಂತಾನೆ ಗೊತ್ತಾಗುವುದಿಲ್ಲ. நான் ஒரு பாவி என்ற அடையாளமே மாற்றி விடுகிறேன். ನಾನು ಪಾಪಿ ಅಂತಾನೆ ಗೊತ್ತಾಗುವುದಿಲ್ಲ. நான் சபிக்கப்பட்டவன் என்ற அடையாளமே மாற்றி விடுகிறேன். ನಾನು ಶಾಪಗ್ರಸ್ತನು ಅನ್ನುವುದೇ ಗೊತ್ತಾಗುವುದಿಲ್ಲ. எதிரிகள் நானா என்றதை கண்டுபிடிக்காத விடாதபடி என்னுடைய அடையாளத்தை மாற்றி விடுகிறேன். ವೈರಿಗಳು ಇದು ಈತನೇನಾ ಅಂತ ಕಂಡಿಡಿಯಕ್ಕೆ ಆಗದೇ ಇರುವ ರೀತಿಯಲ್ಲಿ ಆ ರಕ್ತ ನಮ್ಮನ್ನು பிதாவுடைய கண்களிலே நாங்கள் பாவியாய் தெரியாதபடி தன்னுடைய மகன் இயேசுவை போல மாறிடும்படி அது மாற்றி விடுகிறது. ತಂದೆಯ ಕಣ್ಣುಗಳಲ್ಲಿ ನಾವು ಪಾಪಿಗಳಾಗಿ ಇಲ್ಲದೆ ಇದು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಅನ್ನುವಂತ ರೀತಿಯಲ್ಲಿ ನಮ್ಮನ್ನು ಬದಲಾಯಿಸಿದೆ. ಕರங்களை ಉಯರ್ತಿ ಎಲ್ಲರೂ அந்த இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்துக்காக நன்றி செலுத்தலாம். ಎಲ್ಲರೂ ಕರಗಳನ್ನು ಮೇಲೆತ್ತಿ ಆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ರಕ್ತಕ್ಕಾಗಿ ವಂದನೆ ಮಾಡೋಣ. ரத்தத்துக்காக நன்றி. ಅಪ್ಪ, ನಿನ್ನ ರಕ್ತಕ್ಕಾಗಿ ವಂದನೆ. ரத்தம் சிந்தவே இறங்கி வந்தீரே. ನೀವು ರಕ್ತವನ್ನು ಸುರಿಸುವುದಕ್ಕಾಗಿಯೇ ಇಳಿದು ಬಂದಿರಿ. தரவே இறங்கி வந்தீரே. ಜೀವವನ್ನು ಕೊಡುವುದಕ್ಕಾಗಿಯೇ ಇಳಿದು ಬಂದಿರಿ. இன்றைக்கு அந்த ரத்தத்தினால தான் வாழ்றேன் ಅಪ್ಪ, ಇವತ್ತು ನಾ ಬದುಕಿರುವುದೇ ಆ ರಕ್ತದಿಂದಲೇ. அந்த ரத்தத்தினால தான் வாழுகிறேன். ಇವತ್ತು ನಾ ರಕ್ತದಿಂದಲೇ ಬದುಕಿದ್ದೇನೆ. அந்த ரத்தத்தில தான் நான் இன்னொரு நாட்களை நான் கடந்து போய் கொண்டிருக்கிறேன். ರಕ್ತದ ನಿಮಿತ್ತವಾಗಿ ಇನ್ನಿನ ಮುಂದಿನ ದಿನಗಳನ್ನು ನಾ ದಾಟಿ ಹೋಗುತ್ತಿದ್ದೇನೆ. நம்முடைய ரத்தம் என் மேல் மாறாதது. ನಿನ್ನ ರಕ್ತವು ನನ್ನ ಮೇಲೆ ಎಂದೂ ಕೂಡ ಬದಲಾಗಲ್ಲ. நம்முடைய ரத்தம் என் மேலே எப்போதும் மூடுகிறது. ನಿನ್ನ ರಕ್ತವು ಎಂದೆಂದಿಗೂ ನನ್ನನ್ನು
ಇರುತ್ತೆ. என் எதிரிகளுக்கு அது அந்த ரத்தம் தான் எனக்கு விரோதமாக அவர்களுக்கு விரோதமாய் யுத்தம் செய்கிறதா இருக்கிறது. ನನ್ನ ವೈರಿಗಳ ವಿರೋಧವಾಗಿ ನನ್ನ ಮೇಲಿರುವಂತ ಆ ಒಂದು ರಕ್ತವೇ ಯುದ್ಧ ಮಾಡ್ತಾ ಇದೆ. அந்த ரத்தம் தான் என்னை பாதுகாக்கிறது. ಆ ರಕ್ತವೇ ಇವತ್ತಿನ ತನಕ ಕಾಪಾಡಿದೆ. ரத்தம் தான் பிதாவிடத்தில் எனக்காக மன்றாடுகிறது. ಆ ರಕ್ತವೇ ತಂದೆಯ ಬಳಿ ನನಗೋಸ್ಕರ ವಿಜ್ಞಾಪನೆ ಮಾಡುತ್ತೆ. ಥ್ಯಾಂಕ್ ಯು ಲಾರ್ಡ್. ವಂದನೆ ಅಪ್ಪ. ಯೇಸು ರಕ್ತಂ ಜಯ. ಹೇಳಿ ಯೇಸು ರಕ್ತವು ಜಯ. ಯೇಸು ರಕ್ತಂ ಜಯ. ಯೇಸು ರಕ್ತಕ್ಕೆ ಜಯ. ಆಮೆನ್.